டேய் கார்த்திக், டேய் கார்த்தி, அர்ஜென்ட்ரா ப்ளீஸ்ரா. டேய் கார்த்தி, டேய் அவசரத்துக்கு உதவாத நீ எல்லாம் ஒரு தம்பியாடா. ஒரு செகண்ட்ல என்ன ஏமாத்திட்டு உள்ள போயிட்டல. ஆமா, நீ அண்ணி 5 செகண்ட் அப்படியே பாத்துக்கிட்டே இருப்ப. அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களாக்கும். ஆத்திரத்தை கூட அடக்கலையா? எப்படியா முடியும்? டேய் வானாண்டா. அவசரப்படாதயா, இரியா. டேய் எவ்வளவு நேரம் ஆகும் ப்ளீஸ்ரா. இங்க பாரு, அவசரப்படுத்தாத, அப்புறம் டென்ஷன்ல எனக்கு வராது சொல்லிட்டேன் நானு. கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு. டேய் இப்ப நீ வரல சுடுதண்ணி ஊத்திடுவேடா. சுடுதண்ணி ஊத்துவியா? இரியா வர. டேய் கார்த்தி, அங்கதான் நிம்மதியா இருந்தேன், நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். செக். ஐயோ பீரங்கி. ஐயா என்ன சார், வண்டியில பெட்ரோல் ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு வேணா சுத்தலாம். இந்தடா நீ ஓட்டு. சரி, இப்போ என்ன பிளான்? அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போங்க. கரெக்டா எந்த இடத்துல அந்த பையன் பைக்ல வந்து உங்களை இடிச்சானோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம். சித்தப்பா, இடம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேமா. மறக்கிற மாதிரி காரியமா அந்த பையன் பண்ணி வச்சிருக்கான். அதை பத்தியெல்லாம் இப்ப பேச வேண்டாம். அடுத்து என்ன பண்ணலாங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரி, நீ சொல்லுங்க. கண்மணி சித்தப்பா மேல விழுந்தது ஒரு பெரிய பழி. அவர் அந்த மாதிரி செய்யற ஆளு கிடையாதுன்றது நமக்கு நல்லா தெரியும். அவரை பத்தி நமக்கு தெரியும், ஆனா சட்டத்துக்கு தெரியாதுல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ நல்ல திட்டம் போட்டு இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஒருவேளை அவங்களோட நோக்கம் என்னையோ கண்மணியோ டிஸ்டர்ப் பண்றதா கூட இருக்கலாம். ஆக்சுவலா இது யாரோட வேலையா இருக்கும்னு எனக்கும் கண்மணிக்கும் ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாமே ஒரு கெஸ் தான். அதுவோ இல்ல வேற எதுவோ கண்மணி சித்தப்பா மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு ஸ்ட்ராங்கா நமக்கு ஒரு எவிடன்ஸ் தேவை. அவர் எடுத்துட்டு வந்த காய்கறி கூடையில போதை பொருள் இருந்துச்சு. அதனால போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணாங்க. சட்டத்துக்கு இந்த ஆதாரம் போதும். அந்த போதை பொருள் கூடையில எப்படி வந்துச்சு? அதுதான் நமக்கு தேவையான ஆதாரம். அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். என்னோட கெஸ் படி அந்த பையன் தான் கூடக்குள்ள போட்டிருப்பான். ஆனா இவர் அதை கண்ணால பார்க்கல. ஆனா அங்க இருக்கிற சிசிடிவி கேமராஸ் பார்த்திருக்கோம்ல. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் அந்த ஸ்பாட்ல இருந்த கடைங்க இல்ல வீட்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் மட்டும்தான். இதுல யாராவது ஒருத்தங்க ஸ்ட்ரீட்ல நடந்த சம்பவத்தை பார்த்திருந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஆதாரமா நமக்கு இருக்கும். அதைத்தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ இப்ப நம்ம எல்லாரும் அங்கதான் போறோம். எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போய் விசாரிக்க போறோம். அப்படி விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கும். கண்மணி, ஓகேவா? சரி வாங்க கிளம்பலாம். கார்த்தி வண்டி எடு. போங்க தம்பி. இந்த இடமா? ஆமா ஆமா, இந்த இடம் தான், இந்த இடம் தான்மா. நல்ல ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குமா, இந்த இடம் தான். எல்லாரும் கவனிங்க. இங்க இருக்கிற கடையில மொத்தம் 3 கடையில தான் சிசிடிவி கேமரா இருக்கு. அவன் எங்க இருந்து வந்தான், அதோட இங்க நடந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். நம்ம ஒரு கடையா போய் விசாரிப்போம், சரிங்களா? அண்ணே, இந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுமா? இந்த கேமரா ரொம்ப நாளா ஒர்க்கே ஆகாதுப்பா. அந்த கேமரா வேலை செய்யாதுங்க. தம்பி, இதை ஒரிஜினல் கேமரான்னு நினைச்சிங்களா? டம்மி கேமராப்பா. வரோம் சார். சரி, தேங்க்ஸ்ண்ணா. சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுதா? 1 மாசமா வேலை செய்யல. சாரிம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. கிளம்புங்க. எப்படி ஆதாரம் கிடைக்கும்? என்ன வேணும் சார்?
வணங்கண்ணா. இந்த சிசிடிவி வேலை செய்தானா? வேலை செய்யும்பா. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி ஒரு 4 பேர் வந்து கேட்பாங்க. ஆனா நீ வேலை செய்யலன்னு சொல்லணும். ஏன்பா? சொன்னா உயிரோட இருப்ப, இல்ல உயிர் இருக்காது. புரியுதா? நீ ஒன்றும் சும்மாலாம் சொல்ல வேண்டாம். இந்தா ஆதாரமா கலெக்ட் பண்றீங்க? இங்க எங்க தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. இவங்களை பிரிக்கிறதுக்கு நாம ஒன்னொன்னா பிளான் பண்ணா இவங்க இப்படி நெருக்கமாயிட்டே இருக்காங்களே. போற போக்க பார்த்தா இந்த கேஸ் முடியறதுக்குள்ள இவங்க ஒண்ணு சேர்த்துருவாங்க போல இருக்கு. கேஸ வாபஸ் வாங்கிடலாமா? இல்ல இல்ல வேண்டாம். ஏன் சந்தோஷத்தை பறிக்கிறாங்கல்ல, அவங்க நிம்மதியாவே இருக்க கூடாது. நல்லா அலையட்டும். சிசிடிவி கேமரா எந்த கடையில் யூஸ் இல்லாம இருக்கு. யாரை கேட்டாலும் தெரியல, ரெக்கார்ட் ஆகலன்னு சொல்றாங்க. கஸ்டமரை பயமுறுத்துறதுக்காக டம்மியா வச்சிருக்கேன்றாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ண சொல்ற? இவ்ளோ தூரம் ட்ரை பண்ணியும் கடைசியில ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலையே. நடந்ததை யாருமே பார்க்கல. சிசிடிவி இருக்கு, ஆனா நம்ம நேரத்துக்கு எல்லாமே ரிப்பேரா இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு. ஆதாரம் தேடி அப்படி தெரு தெருவா சுத்துங்க.